श्रीवल्लभारम्भां विघ्नो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். சியப்பதியான எம்பெருமான் இந்த பூலோகத்தை சிருஷ்டி பண்ணி அதிலே மக்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்காக பல இயற்கைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த வகையிலே இந்த ஸ்ரீசக்கரம் யூடியூப் பக்தி சேனல் வியூவர், ஃபாலோயர், இவர்கள் சப்ஸ்கிரைபர், இவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அக்ஷய திருதியை பற்றி உங்களோடு கொஞ்சம் எனக்கு இறைவன் கொடுத்த சிற்றறிவினாலே உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது பகவான் பருவ காலங்களை இரண்டு மாதங்களாக பிரித்து கொடுத்திருக்கிறான். அந்த வகையிலே இந்த சித்திரை வைகாசி இந்த 2 மாதமும் அதிக உஷ்ணம் இருக்கக்கூடிய மாதம். இந்த அதிக உஷ்ணம் இருந்தால்தான் கடலிலே இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேலே போகும். அந்த மாதிரி ஆவியாகி மேலே போனால்தான் நமக்கு ஐப்பசி கார்த்திகையிலே அடைமழை கிடைக்கும். இந்த சித்தாந்தத்துக்காகத்தான் எம்பெருமான் இந்த அக்ஷய திருதியை வைத்திருக்கிறான். ஆனால் நாளடைவிலே மக்கள் இந்த அக்ஷய திருதியை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டார்கள். அதனால் திருத்தி பணிகொள்வான் என்று சொல்லும்படியான எம்பெருமான், ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்டை வெளில அனுப்பிச்சா அந்த ப்ராடக்ட் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி அது இது பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுறார், ஏன் ஜனங்கள்லாம் இந்த மாதிரி இந்த அக்ஷய திருதினா என்னன்னே தெரியாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளை அக்ஷய திருதியை பற்றி முதல்ல தெரிய வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், நமக்கெல்லாம் தெரியும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும், அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கினா வீடெல்லாம் தங்கமாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு இது பண்ணி அன்றையிலிருந்து தான் இந்த அக்ஷய திருதியை என்பது பொதுமக்களுடைய ஒரு இதுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதற்கு முன்னால் அக்ஷய திருதியன்னு எவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டா. அக்ஷய திருதியில் தானம் பண்ணணும், அக்ஷய திருதியில் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டா. இந்த தங்கம் வாங்கணும், நீ நன்னா இருப்ப, உங்கள் வீடெல்லாம் தங்கமாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அன்றையிலிருந்து அக்ஷய திருதியை பற்றி தெரியாத நபர்களே கிடையாது, பக்தர்களே கிடையாது. அந்த அளவுக்கு, ஏன்னா மனிதனுடைய என்ன ஓட்டம் அது என்பதை அறிந்து கொண்ட பெருமாள் அதை ஏற்பாடு செய்தார். சரி, அப்படி ஏற்பாடு செய்தார். அந்த மாதிரி தங்கம் வாங்கினால் அதனால் நன்மை உண்டா அப்படின்னா கண்டிப்பாக நன்மை கிடையாது. அப்படி நன்மை இல்லாத பொழுது ஏன் இறைவன் அதை செய்தான்? இப்போ ஹிரண்யாஸ்தன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாலன் இவர்களையும் அவர்தான் பூலோகத்துக்கு அனுப்பி வச்சான். அதாவது ஒரு வினைக்கு எதிர்வினை இருந்தால்தான் அதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக அந்த எதிர்வினை ஆற்றுவதற்காக இது பண்ணான். அந்த மாதிரி தங்கம் வாங்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் கிராம் 1500, 700, 2000க்குள்ளே இருந்தது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 10,000க்கு வந்துடுது. ஏன் இந்த 10,000க்கு வந்தது? நாம் பல காரணங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம், உளவியல் காரணங்கள் பலவற்றை சொல்லலாம். ஆனால் இந்த தங்கம் எடுக்க வேண்டும் என்றால் பூமியை சுரண்ட வேண்டும். பூமியை சுரண்டி பூமியிலிருந்து தான் தங்கம் பிரித்தெடுக்கப்படுகிறது. அந்த மாதிரி பூமியை சுரண்டிகிட்டே வந்தால் என்ன ஆகும், பூமியினுடைய பலு குறைஞ்சி போயிடும். அப்போ பெருமாள் பார்க்குறார், இவங்களுக்கு அக்ஷய திருதியை பற்றி சொல்லி கொடுத்தாச்சு, இனிமேல் இவங்களை ட்ராக் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தங்கத்தின் விலையை ஏற்றினார். என்னதான் கோடீஸ்வரராக இருந்தாலும் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் தங்கத்திலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, லட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தங்கத்தினுடைய உபயோகம் குறையும், அப்போது எடுக்கிற இது குறையும். அதுக்காக பெருமாள் இந்த விலையேற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் உண்மையான இந்த அக்ஷய திருதி என்பது
இந்த அட்சய திரியை காலத்திலே பூமண்டலம் உஷ்ணமாக இருக்கும். இந்த உஷ்ணமாக இருக்கிற நேரத்தில் பல பேர் ஒரு இடத்துல கூடி பேசுகின்ற பொழுது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியாகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியாச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று வெற்றிடமாகும். ஆக்சிஜன் இல்லாததுனால அந்த இடம் வெற்றிடமாகும். எங்கே வெற்றிடம் இருக்கிறதோ அந்த வெற்றிடத்தை நோக்கி கடல்ல இருந்து புதிய காற்று உருவாகி உள்ளே வரும். இது இயற்கை நமக்கு தந்திருக்கிற சுழற்சி முறை. ஆகையினாலே இப்போ நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு இடத்துல இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டோமானால் அந்த காற்று உள்ளே வரும். அப்படி உள்ளே வருகின்ற பொழுது மேகங்களை கொண்டு வந்து மழையை வர்ஷிக்கும். இதுதான் அட்சய திருதியினுடைய உண்மையான தாற்பயம். சரி, இன்னொன்று சொன்னார், அட்சய திருதியத்தில் தானம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு உடனே தானம்னோடனே என்ன பண்ணுறா, என்னென்னமோ பண்ணி அது விழலுக்கு கிடைத்த நீர் போல பண்ணுறான். தானம் அப்படின்னு சொன்னால் நல்லா அரிசியை களைஞ்சி நிறையா பேர்த்துக்கு அன்னதானங்கள், இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டு அந்த பழத்தை கீழே போட்டான்னா அந்த பழங்கள்லாம் திருப்பி புரோட்டீன் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக பழங்கள் இதையெல்லாம் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நீர் உயர நெல் உயரும், நீர் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான், கோன் உயர கோல் உயரும். இந்த நீர் அவசியம் உலகத்துக்கு தேவை. நீர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஐயன் திருவள்ளுவன் கூட இந்த வான்மழையின் சிறப்பினை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி இந்த இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இதே, அதாவது இந்த தங்கம் வாங்கலான்னு சொல்லி எல்லாரும் சொன்ன காலகட்டத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு டிவி சேனலில் இந்த மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூரிலே அவதாரம் செய்த கோதாநாயகி விண்ணில மேலாப்பு என்று 10 பாசுரங்களை திருவேங்கடமுடையானுக்கு மேகங்களின் வாயிலாக தூது விடுறார். அப்பெல்லாம் தண்ணி கஷ்டம் ரொம்ப, எல்லா இடத்துலையும் வறட்சி. தூது விடுறார். அந்த தூது விட்ட பாசுரத்தை ஒவ்வொருவரும் அனுசந்தானம் பண்ணால் மழை வர்ஷிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் காட்பாடியில் சன்னதி பார்த்துட்டு இருந்தேன். அந்த சன்னதியில் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே நாளைக்கு அட்சய திருதினா இன்றைக்கி தான் எனக்கு இந்த சமாச்சாரம் தெரியும். உடனே அன்றைக்கு என்னால் எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அது ஒரு சின்ன கை பேப்பரில் எழுதி பெட்ரோல் போகிற வர இடத்துல, பால் வாங்க வர இடத்துல, இப்படி எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சு முடிந்தவரை எல்லாருக்கும் நண்பர்களிடத்தில் சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம். அப்படி பண்ணுகின்ற பொழுது என்னுடைய நண்பர் ஒருவரை என்னிடம் கேட்டார். அதாவது சில காலங்கள் கழித்து மழை பெய்தது, அன்றைய தினமே மழை பெய்தது. அதன் பிறகு நல்ல மழை பெய்து திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் 9 ஆண்டுகளாக ஓடாத நதிகளில் தண்ணீர் ஓடியது. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு நிறையா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் பூலோகத்திலேருந்து அனுபவிச்சாதான் அந்த நதிகளில் தண்ணீர் போனது. உடனே என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடம் கேட்டார், நீ இங்கே பூஜை பண்ண, எங்கேயோ திருவாரூரில் தண்ணி போகுதுங்கிற, இது என்னப்பா நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உடனே சொன்னேன் அவரிடத்துல, பூமி மண்டலங்கிறது உங்காத்து சமையல் கட்டும் ஹாலும் அல்ல, அது ஒரு பெரிய விஸ்தாரமான ஏரியா. நாம் எல்லாரும் அதை மண் தரையெல்லாம் சிமெண்ட் தரையாக்கிட்டோம், தார் போட்டுட்டோம். மழை பெஞ்சால் உள்ளே போய் நிலத்தடி போகிறதுக்கான வழியே இல்லை, எல்லா இடமும் காஞ்சிருக்கு. முதல்ல எங்கே பேய வச்சு அங்கே தண்ணியை உற்பத்தி பண்ணால் அப்படியே தொடர்ந்து நமக்கு பூமிக்குள்ள தண்ணி வருமோ அதை இறைவன் செய்திருக்கிறான். அதனால தான் காவிரி படுகையிலே இந்த காரியத்தை செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக ரொம்பாத மேட்டூர் டேம் 100 அடிகளுக்கு மேலே எட்டியது. இதெல்லாம் சரித்திரங்கள், வரலாறு. இந்த காலத்திலே பெருமாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் மறக்கலாம், ஆனால் இறைவன் மறக்க மாட்டான். ஆகையினாலே அந்த மாதிரியான வைபவம். ஆனால் இன்றளவும் கூட
இந்த அட்சய திருதிய விண்ணில மேலாப்பு பாசனம் சேவிக்க வாங்கோ அப்படின்னு சொன்னால் யாரும் வர்றதில்ல. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆலயத்தில் 2015 கும்பாபிஷேகம் ஆச்சு. 2016 இந்த விண்ணில மேலாப்புங்கிற பாசுரத்தை இந்த அட்சய திருதியெல்லாம் முதல்ல ஆரம்பித்தோம். வெறும் 4 பேர், நானும் இன்னொரு 4 பேர் தான் இங்கே உட்கார்ந்து அந்த அனுசந்தானம் பண்ணோம். அதனுடைய பலன் பாலாத்திலே தண்ணீர் ஓடி அன்றைய தினம் காங்கேயநல்லூர் அடையத்திலே கைக்குட்டை அளவு தண்ணீர் தேங்கி இருந்தது. அதன் பிறகு வரிசையாக வந்து இன்றளவும் நிலத்தடி நீர் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நாம் சபரட்சிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் இது போன்ற ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபட்டு நமக்கு எவ்வளோ வேலை வேணாலும் இருக்கலாம். கடல் இருக்கிற வரைக்கும் அலை இருக்கும், அலை இருக்கிற வரையும் நாம் கடலிலே இறங்கி குளிப்பது சிரமம். இருந்தாலும் சிரமத்தோடு தான் கடலிலே குளிக்க வேண்டும். அதுபோல இந்த உலகியல் என்பது நமக்கு பல சிரமங்களை கொடுக்கக்கூடியது என்றாலும் அதிலேயும் உங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்டவர்கள், அதைத்தான் ஐயன் திருவள்ளுவன் சொல்கின்ற பொழுது, நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்றார். அந்த நல்லவர் நீங்களாக இருந்து நாளைய தினம் எங்கெல்லாம் இந்த விண்ணில மேலாப்பு என்கின்ற பாசுரம் அனுசந்திக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று இறைவனை வழிபட்டு, அதுபோல சைவத்திலேயும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மக்களை திசை திருப்பும் விதமாக இன்னொன்றும் யூடியூப்ல போயின்னு இருக்கு. அதாவது ஒரு சொம்புல தண்ணியை வைங்கோ, டம்ளர்ல தண்ணியை வைங்கோ, உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு பண்ணுங்க அப்படின்னு. உங்க வீட்டு பூஜை ரூம்ல பண்றதுனால என்ன ஆகும்? நீங்க ஒரு ஆள் தான் கார்பன் டை ஆக்சைடை வெளியிட போறீர்கள். உங்க பையன் கூட இருக்க மாட்டான், அவன் எங்கேயாவது மூலையில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், வீட்டுக்காரர் எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பார். உங்க ஒருவருடைய கார்பன் டை ஆக்சைடுங்கிறது இப்போ ஏதாவது ஒரு வியாதிக்கு போனால் சொல்லுவா 0.000.0 உங்களுக்கு இருக்குன்னு. அந்த மாதிரி அவ்வளவுதான் கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற பொழுது நமக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்காது. ஆகவே பக்தர்கள் எல்லோரும் தயவு செய்து வீட்டில் இருந்து வழிபட வேண்டும் என்பதை, அது சுயநலம் பொது நலம் கருதி எல்லோரும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று சிறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றோம். மங்களானி பவந்தோ.